ரொம்ப சிம்பிள். உடம்பு எவ்வளோ அழகான விஷயம் தெரியுமா தங்கச்சிமா? இதில் எலும்பே கிடையாதுன்னா நம்ம நிற்கிறோமே. இதயத்துக்கு மேலே ஒரு கவசத்தை கொடுத்துருக்காங்க. எப்படி சாத்தியம்? அதுக்கு மேலே ரிப்பு கொடுத்துருக்காங்க. ரிப்புக்கு மேலே உனக்கு தசை நார்களாக இருக்கும். நீ தூக்கின கை தூக்க முடியுது. யார் சொன்ன கை தூக்க சொல்லி? மூளை கமாண்ட். இந்த மூளை எப்படி வேலை பார்த்துருக்கோம்? எவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளோ தூரத்தில் இந்த கண்ணை பார்த்துறேன்னு. எப்பா இந்த கலர் பாருங்க, எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த கலர் எப்படி ஸ்டோர் பண்ணிட்டேன்? இவ்வளோ அழகான படைப்பை வச்சுக்கிட்டு நான் இன்னொருத்த வாழ்க்கை வாழ்கிறேன். அவள் ஆடிக்கார் வாங்கிட்டாலாமே, பிஎன்டபிள்யூ வாங்கிட்டாலாமே, தெரியல எப்படி வாங்கினா தெரியுமா? அவள் எங்கே போனா தெரியுமா? எங்கே போனா உனக்கு என்ன வந்துச்சு? எதுக்கு? அதுதான் சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில 1000 பிரச்சனை தங்கச்சிமா. அதை மட்டும் பாப்போமே. அது தங்கச்சிமா, தப்பு பண்ணாத மக்களே கிடையாது தங்கச்சிமா. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க தான். இந்த உலகத்தை தப்ப திருத்தி தான். நான் யோக்கியெல்லாம் கேட்டா கிடையாது. யாரும் இங்கே யோக்கி என்பது கிடையாது. தான் தவற திருத்திக்கிட்டாலே போதுமானது. நான் நிறைய சித்தர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சாதாரண மனித வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இதெல்லாம் எங்க பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க, ரொம்ப ஞானமாக வாழக்கூடியவன் வேற, ஞானமா பேசக்கூடியவன் வேற அப்படின்னு. ஞானமா பேசி அந்த வாழ்க்கையை வாழறீங்க பாத்தீங்களா, உண்மையான சித்தர் நீங்க தான்.